இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, நயனார்க் பிரிட்ஜ் மேல இருக்குது. இதில நெறைய டூரிஸ்ட் நடந்து போலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு டீ பிளான்டேஷன்ஸ், கொஞ்சம் மரங்கள் அந்த மாரி இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மலைகள், அதுக்கு மேல பெரிய பெரிய மரங்கள், வீடுங்கள் அங்கங்க நடுவுல இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு சீனிக்கா நல்லா இருக்கு இது. பார்த்தீங்கன்னா, நயனார்க் பிரிட்ஜுக்கு சைட்ல எடுத்த ஃபோட்டோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நன்னார்க் பிரிட்ஜ் இங்க இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த கர்வ் தெரியுதான்னு தெரியல. இது ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் ட்ராக் கிடையாது. கொஞ்சம் கர்வா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 9 ஆர்க்ஸ் இருக்கும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ மொத்தம் 9 ஆர்க் இருக்கிறதால இது வந்து 9 ஆர்க் பிரிட்ஜ்ன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகும்போது, ஒரு டன்னல நோக்கி போகும். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த டன்னல் தான் நான் இங்க வந்து காமிச்சிருப்பேன் நானு. ஓகேங்களா? ஸோ, அ இந்த பக்கம் டன்னல் போகும். நார்மலா அந்த சீனிக் வியூ எப்படி இருக்கும்னு சொன்னாங்கன்னா, ட்ரெயின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வராது. ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவ வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹில்லி ரீஜியன்ஸ் வித் ட்ரீஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு இந்த மரங்கள், அப்புறம் பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கு. உள்ளேருந்து ட்ரெயின் வரும்போது டன்னல்லேருந்து ட்ரெயின் வர்றத பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால பார்க்க முடியல அந்த ட்ரெயின் வர சீன். ஏன்னா வந்து நாங்க வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. அது தனியா இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த பிரிட்ஜு டீ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ரூட்டா இருந்துச்சு. அதனால வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த டைம் வந்து வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்தது. இனிஷியல் பிளான்ல வந்து இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஸ்டீல்ஸ் நெறைய தேவைன்ற மாரி தான் ரிக்வயர்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா, அந்த வேர்ல்ட் வார் நடந்த சமயத்துல, அந்த தேவையான ஸ்டீல் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேர்ல்ட் வார்க்கான ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி கட்டுறதுன்ற டிஸ்கஷன் வரும்போது, ஓகே, அ கல்லு, செங்கல்லு, சிமெண்ட் இத வச்சு கட்டலான்ற ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இன்னைக்கு அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இன்ஜினியர் தான் இத வந்து கட்டுனாருன்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அ அங்க இருக்க லோக்கல்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ கேட்டீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, பிரிட்டிஷோட சேர்ந்து எங்க ஊரு ரயில்வே இன்ஜினியரும் இந்த ஐடியா குடுத்தாங்க. ஏன்னா இனிஷியலா வந்து ஸ்டீல வச்சு கட்டுறது தான் ஒரிஜினல் பிளானா இருந்தது. அதுக்கப்புறம் இது எப்படி ப்ராக்ரஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த மாரி ரா மெட்டீரியல்ஸ், பிரிக்ஸு, ஸ்டோன்ஸ் அண்ட் சிமெண்ட்ஸ வச்சு கட்டலாம் அப்படின்ற ஐடியா நாங்க குடுத்தோம். ஸோ அந்த இன்ஜினியரிங்கில எங்களுக்கும் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்றாங்க. ப்ளஸ் வந்து இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா? நான் சிமெண்ட், பிரிக், ஸ்டோன்ஸ் அது எல்லாமே வந்து லோக்கல்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணது தான். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணது, கட்டுனது அவங்கள வச்சு கட்டுனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான் சொல்லுவேன். 2 பேருமே கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிட்டிஷும் வந்து இது பிளான் பண்ணாங்க. ஆனா இன்ஜினியரிங் ஃபேஸ்ல வந்து ஸ்ரீலங்கன் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் இன்வால்வ் ஆயிருந்தாரு. ப்ளஸ் வந்து அங்க வேலை செய்த மக்களும். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கட்டி 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓகேங்களா? இன்னுமே ஸ்ட்ராங்கா இந்த பிரிட்ஜ் இருக்கு. இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த சீனிக் வியூ எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டா இது இருக்குது. லிட்டில் ஆடம்ஸ் பீக்கோட வியூ. இது வந்து அந்த மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட ஃபோட்டோஸும் தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு ஸ்லைடில். இது ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ஹைட்டுங்க. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் இருந்தது. மவுண்டனியஸ் பாத்து தான். ஆனா வந்து ப்ராப்பர் சிமெண்டட் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனா ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஸோ மூச்சு வாங்க வாங்க தான் இங்க வந்துட்டு இருந்தோம். காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, இதே ஃபோட்டோ தான். இதே ஃபோட்டோ தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க இந்த ரூட் இப்படி இருக்கு. இது அப்படியே ஜூம் பண்ணி இதை எடுத்திருக்கேன் நானு.
நல்லா லாங் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு வியூ, இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ப்ளஸ் இது வந்து லிட்டில் ஆடம் பீக்லேயே வந்து இன்னொரு சைடு இருக்க மவுண்டன் வியூ, ரெண்டுமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெக்கிங் பார்த்து போனோம் இல்லையா, அங்கே இருந்த ஒரு இமேஜ். இது வந்து லீட்ஸ் சாக்ஸ். அங்கே வந்து ஃபாரஸ்ட் சைடு போகிறதால வந்து அங்கே நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீட் சாக்ஸ் வந்து எங்களுக்கு கைடு தான் கொடுத்தாரு. ஸோ அது போட்டுட்டு தான் ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் நடந்தோம். இது ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்தது, இது இன்னொரு இடத்துலேருந்து எடுத்தது. இதுவும் அந்த வியூ பாயிண்ட் தான். இவர் தான் எங்கள் கூட வந்த கைடு. இவர் பேர் சாம்பா. இது வந்து ட்ரெக்கிங் கடைசியில் நடந்து போன அந்த பாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெக்கிங் போன பாத்தில் நடுவில் ஒரு இடத்துல இளநீ வித்துட்டு இருந்தாங்க இவங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். வரும்போது இளநியும் சாப்பிட்டு தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து ஒரு ஸ்பைடர் ஒன்று பார்த்தோம். அது எப்படின்னா கண்ணுக்கு தெரியல இருக்கிறதே, கைடு தான் பார்த்து எங்களுக்கு சொன்னார். ஸோ வீடியோவில் இன்னும் காமிக்கிறேன். எல்லா ராக்குக்கு வந்து ட்ரெக்கிங்காக தான் போனோம். ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க ஒரு ரயில்வே ட்ராக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். எங்கள் கைடை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ராக்லேருந்து ஒரு ஸ்லைட் டீவியேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அங்கே உள்ளே போகும்போது தான் எங்களோட அந்த ட்ரெக்கிங் பார்த்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பிளான்டேஷன்ஸ் இருக்குது. அந்த சைடு வந்து ஒரு சின்ன கிராமமே இருக்குது. எப்படியும் ஒரு 10 15 இல்லை 20 வீடுங்க அங்கே இருக்குங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை, அங்கே பிளான்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு ஓடுது இல்லையா, இது வந்து நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டேயில் ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தோம் நாங்கள் அங்கே இருக்கும்போது. ஓகேங்களா, அதை விட ஹைட்டாக இருக்குது. இவர் என்ன கைடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆறு ஓடுது இல்லையா, நீங்கள் ஹோட்டலில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த வாட்டர் ஃபால் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் கீழே விழுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ லீவ்ஸ், இந்த டீ லீவ்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். லைட்டாக இருக்கிறது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, டார்க்காக இருக்கிறது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, அது வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சிலது வந்து அஹ், சூ சூரிய ஒளியில் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. சிலது வந்து 10 நாளுக்கு அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோங்க. அவர் ரைட்டு திரும்பினா ரைட்டு திரும்புவோம், லெஃப்ட்டு திரும்பினா லெஃப்ட்டு திரும்புவோம். எந்த ஒரு அடையாளமும் எதுவுமே இல்லை. இவங்க அடிக்கடி போய் போய் பழக்கப்பட்டிருக்காங்க, அதனால கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் உள்ள ஆழமாக போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நடக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பாதைகள் அங்கே இருந்தது. இந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக தான், ஹை ஸ்பீடில் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் எடுத்தேன் வீடியோ. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்த அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த பாதை வந்து ஃபுல்லாக மரத்தோட வேராகவே இருந்தது. ஸோ ப்ராப்பர் பாத்துன்னு சொல்ல முடியாது. இந்த இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தெரிஞ்சுது. அப்பாடா முடிய போகுதுடா நடக்கிற தூரம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இங்கே ஒரு வியூ எங்களுக்கு கிடச்சிதுங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு, வேடிக்கை மட்டும் இல்லை, அதை சாக்கா வச்சு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். திருப்பி அங்கே முடிஞ்சிட்டு அப்படியே நடந்து போனோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிரீன் கலர் டென்ட் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர். ஸோ நீங்கள் ஃபர்தராக ட்ரெக்கிங்க்கு உள்ளே போகணும், அந்த வியூ பாயிண்ட்ஸை பார்க்கணுன்னா அந்த டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகணும்.
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இங்கே க்ளீன் பண்ணணும். மரங்கள் அங்கங்கே சிலதெல்லாம் உடஞ்ச கட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தணும். ஸோ அந்த வேலை பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. மற்றபடி இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனால் கீழே விழுற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டேன் நான் இங்கே. இந்த டவுனோட வியூவையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன் இதில். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு தொடர்ந்து நடந்து போக ஆரம்பித்தோம். இது ஆல்மோஸ்ட் எங்களோட எண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் கைடு வந்து கை காமிக்கிறாரு, இந்த பக்கம் போங்க, இங்கே ஒரு சின்ன புத்தர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சார். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இது ஆல்மோஸ்ட் எண்டு தாங்க. இங்கேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் அதோட எங்களோட ட்ரெக்கிங் எங்கே முடிச்சிக்கிட்டோம். இதுதான் அவங்க சொன்ன இன்னொரு ரெண்டாவது வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு வாட்டர் ஃபால். ஓகேங்களா, இந்த ராவணா வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கைடு எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. ரொம்ப விசிபிலிட்டி கம்மியாக தான் இருந்தது. ஸோ அங்கே நிற்கும்போது ஓரளவுக்கு அந்த நீர்வீழ்ச்சி தெரிஞ்சுது, கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாங்கள் இந்த வழியாக தான் வந்து வந்தோம். ஆட்டோவில் டுக்கில் வந்துட்டு மேலே ஏறணும். திருப்பி இதை பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். இது எப்படி பாதையை கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. அப்படிதான் இருந்து பாறைகளாக இருந்தது. சில இடத்துல மணல் இருந்தது. மணல் மணல் இருந்தாலும் நடுவில் நடுவில் கல்லுங்க நிறையா இருந்தது. மேலே ஏற்ற இறக்கமாக இருந்தது. நிறையா மேலே மேலே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது படிக்கட்டு டைப்பில் மேலே மேலே கல்லு கல்லாக இருந்தது. இது பாருங்க, இது வந்து தொட்டாச்சினிங்கி செடி. இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். இது சொன்னா இல்லையா, ஏறும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு டைப்பில் இருந்து, ஆக்சுவலி படிக்கட்டு இல்லை, கல் அங்கங்கே இருக்கும், பார்த்து எங்கே கால் வைக்க முடியுமோ அங்கே வச்சு வழுக்கி விழாமல் ஏறி வந்தோம். சரி, ஏறும்போது ஜென்ரலாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இறங்கும்போது அதை விட கஷ்டமாக இருந்தது. இங்கே பாருங்க, புதருக்கு நடுவுலலாம் நடக்கிற மாதிரி இருந்தது அந்த பாதை. அது எப்படி எப்படி தான் கரெக்டாக அந்த வழியை கண்டுபிடிச்சி வராங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் ஒன்று ஸ்லைடில் ஒன்று காமிச்சேன் இல்லையா, ஸோ இதுதான். கண்ணுக்கே தெரியல, இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஓ ஸ்பைடர் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நின்று.
அதான் அவர்கிட்ட கேட்டேன், இது பாய்சனஸ் இல்லையா, கடிக்காதா, இப்போ தெரியாமல் நம்ம போயிருந்தானா, இல்லை இது பாய்சனஸ் கிடையாது. வேறு விதமான ஸ்பைடர்ஸ் தான் பாய்சனஸாக இருக்கும். அது கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும், அதோட வயிறு பெருசாக இருக்கும், அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜஸ்லாம் காமிச்சாரு எங்களுக்கு. நான் அதான் கேட்டேன், நான் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது கடிச்சதுன்னா விஷம் தானே, அது எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். நார்மலி ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் மூலிகைகள் இருக்கும். ஸோ அதை கலந்து கொடுத்து ஒரு 1 or 2 hours அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் கேட்டேன், இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, வழி தெரியல, நீங்கள் இருக்கிறதால தான் நாங்கள் வரோம், மற்றவங்களாம் எப்படி வராங்கன்னு. ஏன்னா சில பேர் ஃபாரினர்ஸும் வந்தாங்க, அதாவது கைடு இல்லாமல் 2 பேர் தனியாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாதை இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா, சில இடத்துல வந்து ரோடு ரெண்டாக பிரியும், அந்த பாதை ரெண்டாக பிரியும். அப்போ பிரியும் போது எங்கே லெஃப்ட் சைடு போகிறதா ரைட் சைடு போகிறதான்னு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போகாமல் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊருக்கு போவீங்க. ஸோ அங்கே மெயின் ரோட் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஏதாவது வண்டி பிடிச்சி கூட உங்கள் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். வரும்போது ஒரு அருவி பார்த்தோம்ல, ஆஹ், அதுதான். இங்கே பாருங்க, ஒரு பாம்பு புத்து. இப்போ வெயிலுக்கு வந்து இந்த பாம்பு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இது வந்து கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கைடு. இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. மீதி அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.